هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر إلى آخر السورة. وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னுடைய வாழ்க்கையில நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், எங்களுடைய பாவங்களில் இருந்து நாம் தௌபா பெற்று பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் அதிகமான பல சந்தர்ப்பங்களை எங்கள் மீது இரக்கம் கொண்டு தந்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக உன்னதமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு பாக்கியம்தான் புனிதமான ரமலானுடைய மாதம். அதை நானும் நீங்கள் அடைந்திருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்து அல்லாஹ் துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ், ரமலானுடைய பாக்கியத்தை எனக்கு தந்து, ரமலானுடைய பாக்கியத்தை எனக்கு தந்ததுக்கு உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாசத்துக்கு முன்னாடி துஆ கேட்டு அடைகின்ற ஒரு உன்னதமான மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் முழுக்கவும் மிகவும் சிறப்பானது, மிகவும் ஏற்றமானது. எல்லா மாதங்களையும் விட சிறந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம் தான். இதுல ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் மிக பெருமையானது. இந்த ரமலானுடைய மாதத்திலும் கடைசி 10 இருக்குது. ரமலானுடைய கடைசி 10, அதாவது நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த இறுதி 10, இது மிகவும் விசேஷமானது. ரமலான் மாதத்தில மிகவும் சிறந்த நாட்கள், சிறந்த இரவுகள் ரமலானுடைய கடைசி 10 நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த 10. அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்காங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டா தன்னுடைய எல்லா வேலைகளையும் துன்யால இருந்து தன்னை நீக்கிக் கொண்டு முழுமையாக மஸ்ஜிதுல வந்து இஅ்திகாஃப் எழுதுவாங்க. முழு நேரமும் அது அல்லாஹ்வுக்குரியது என்று கொடுத்துருவாங்க. இஅ்திகாஃப்னா அதுதான். என்னுடைய வெளி வேலைகள், வெளி தேவைகள், துன்யாவுடைய சோழிகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைய என்ற ரப்பிடத்துல முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு தான் இஅ்திகாஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 முழுமையாக அல்லாஹ்விடத்துல தன்னை ஒப்படைச்சிருவாங்க. இஅ்திகாஃப் மல்லில இருந்துருவாங்க. ஹதீஸ்ல வருது, ஏழே நாட்கள்ல, அதாவது ரமலானுடைய முதலாவது 20 நாள்ல செஞ்ச அமலையும் விட மிக அதிகமான அமல்களை ரமலானுடைய கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அமல் செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வாங்க. ஏன்னா அமல் செய்யும், நிறைய அமல் செய்யும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரையும் தூங்க விட மாட்டாங்க. மிக முக்கியமான ஒரு சுன்னா, இந்த நாட்கள்ல நாங்க அமல் செய்யறதோட எங்களோட குடும்பத்தினர்களையும் அமல்ல ஈடுபடுத்துறது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஒரு சுன்னா. குடும்பமாக சேர்ந்து இந்த நாட்கள்ல அமல் செய்யும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த இரவுகள், இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 இது மிக சிறப்பான 10ஆக இருக்கிறதா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 10 இரவுகள்ல ஒரு இரவு இருக்குது, அது மிக மகத்தான இரவு. இந்த உலகத்துல வரக்கூடிய இரவுகளிலேயே ஆக சிறந்த இரவு இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல ஒரு இரவுல இருக்குது. அந்த இரவுக்கு தான் நானும் நீங்களும் பேர் சொல்லுவோம், லைலத்துல் கத்ரினுடைய இரவு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இதற்கு கத்ர் என்றால் மகத்தானது, கண்ணியமானது. இந்த இரவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல மகத்தான இரவு, கண்ணியமான இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாரும் சொல்லல கண்ணியமானவர்கள், நான் நீங்க சொல்றதல்ல, அல்லாஹ் சொல்லுகிறார். இது இந்த இரண்டுடைய முதலாவது சிறப்பு. அல்லாஹ் சொல்றார், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இது கத்ருடைய இரவு, இது மகத்தான இரவு, இது கண்ணியமான இரவு என்று அல்லாஹ் இதை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தியிருக்கிறாரோ அதை கண்ணியப்படுத்துவது முஃமின்களுடைய கடமை. முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய நாங்க அல்லாஹ் ஜல்லல்லாஹு இதை மகத்தானது என்று சொல்லியிருக்கிறார். இதை மகத்துவப்படுத்துவது, இதை கண்ணியப்படுத்துவது, இது முஃமின்களுக்கு இருக்கக்கூடிய தக்வாவுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே லைலத்துல் கத்ர் என்பது அது சாதாரண இரவு என்று நாங்கள் நினைச்சிடக்கூடாது. அது மிக மிக மகத்தான இரவு.
கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு கருத்து சொல்றாங்க உலமாக்கள், இந்த லைலத்துல் கத்ர் என்று வைக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்குது, நெருக்கடி. நெருக்கடி அது இறுக்கமானது. ஏன் இந்த இரவுக்கு நெருக்கடியான இரவு அல்லது இறுக்கமான இரவு என்று அல்லாஹ் சொல்றான்டா, வல்லமையாக பூமிக்கு வராத அளவு மிக பெரும் தொகையினர் மலக்குமார்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு பூமிக்கு வராங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு வானத்தில் இருந்து பூமிக்கு மலக்குமார்கள் வாரதை போல வேற எந்த இரவுலையும் மலக்குமார்கள் வாரதில்லை. மலக்குமார்களுடைய அந்த சனத்தொகையான பூமி நெருக்கடியாக காணப்படுகிறது இந்த இரவுல. இதனாலதான் இதற்கு நெருக்கடியுடைய இரவு என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது சொல்றாங்க உலமாக்கள், அல்லாஹ் இந்த இரவுலதான் ஒவ்வொரு அடியானுக்கும் அடுத்த வருடம் முடிவு செய்யப்பட்ட விடயங்களை, அடுத்த வருடம் இந்த மனிதனுக்கு என்னென்ன நடக்கணும் என்று முடிவு செய்யப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துவதற்காக மலக்குமார்களிடத்தில் அந்த முடிவுகளை ஒப்படைக்கக்கூடிய நாள், நிர்ணயித்த விடயங்களை ஒப்படைக்கக்கூடிய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ர் என்பது நானும் நீங்களும் அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோம், எப்படி இருக்க போறோம் என்ற எங்களுடைய முடிவுகள் மலக்குமார்களுடைய கையில ஒப்படைக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், இது மட்டுமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வாழ்ந்தார். மலக்குமார்கள் வராங்க, புராண கோடி மலக்குமார்கள், அது வல்ல விசேஷம். 1000 மந்திரிமார்கள் வந்தாலும் ஜனாதிபதி வாராங்கன்னா அதுக்கு தனி ஒரு விசேஷம் இருக்குது. இதே போல போராட கோடி மலக்குமார்கள் வாராங்க என்பதல்ல, அதையும் விட ஒரு விசேஷம் தெரியுமா? வானுலக தலைவர், அந்த மலக்குமார்களுடைய தலைவர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் தான் லைலத்துல் கத்ருடைய நாள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் தெளிவாக சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய பெரும் திரளானதோட இந்த பூமிக்கு வருகை தரக்கூடிய நாள் தான் சந்தையான மகத்துவமான லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு. கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக உலகத்துக்கு வந்தாங்க தெரியுமா? உலகத்துக்கு வந்தது அவர்கள் நபிமார்களை, ரசூல்மார்களை சந்திப்பதற்காக. அல்லாஹ்வுடைய மெசேஜ், அந்த தூத, அந்த செய்தியை நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு கொடுப்பதற்காக வந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ருடைய இரவுல அமல் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு சலாம் சொல்லுவதற்காக, நபிமார்களை, ரசூல்மார்களை சந்தித்து சலாம் சொன்ன அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மக்களை சந்தித்து சலாம் சொல்லுவதற்காக வரக்கூடிய ஒரு இரவு அது லைலத்துல் கத்ருடைய இரவு. பெரியமான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சிறப்புகள்! எனவே இந்த இரவினுடைய மகத்துவத்தை, இந்த இரவினுடைய பாக்கியத்தை யார் இழந்து விடுகிறார்களோ, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரே லைலத்துல் கத்ருடைய இந்த பாக்கியத்தை, இந்த அல்லாஹ் தரக்கூடிய இந்த சன்மானங்களை இழந்து விடுகிறாரோ, இவருடைய வாழ்க்கையில அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார். அவர் பாக்கியம் இல்லாதவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய கடைசி 10 இரவுல லைலத்துல் கத்ர தேடி அஹ்யா லைலஹு, அதனுடைய இரவுகளை ஹயாத்தாக்கி இருக்கிறார், அதனுடைய இரவுகளை உயிர்ப்பித்து இருக்கிறார் இபாதத்துகளை கொண்டு. பெரியமான சகோதரர்களே, எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானுடைய மாசத்துல ஒற்றைப்படையான கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடிக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி தந்திருக்கிறார். ஒற்றைப்படையான இரவு என்றால் 21, 23 இன்றைக்கு இருக்கக்கூடிய இரவு, 25, 27, 29 5 இரவுகள். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அதுல சொல்றீங்க ஒற்றைப்படையான இரவுல தேடிக்கொள்ள சொல்லி. ஒற்றைப்படையான இரவு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது. எங்கட நாட்டுல இன்னைக்கு 23 இருந்தால் இன்னொரு நாட்டுல அது 24 இருக்குது, இன்னொரு நாட்டுல அது 22 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நாட்டிலையும் இது இன்னைக்கு ஒற்றைப்படையுடைய இரவாக இருக்க முடியாது. அப்ப லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு வித்தியாசப்பட முடியுமே என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களை, அதை பத்தி நாங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்றதாக இருந்தா, தஹஜ்ஜுதுடைய நேரம் மிக சிறந்த நேரம் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. சிறந்த நேரம் அல்லாஹ் தஆலா கடைசி வாரத்துக்கு வந்து மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரம் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. ஆனா முழு உலகத்திலேயும் தஹஜ்ஜுதுடைய நேரம் ஒரே நேரமாக இருக்கிறது. எங்களுக்கு தஹஜ்ஜுதாக இருக்கிற நேரத்துல அமெரிக்கா அது இஷாவுடைய நேரமாக இருக்கிறார். இன்னொரு நாட்டில் அது 2 மணியாக, இரவுடைய முதல் பகுதியாக அல்லது நடுப்பகுதியாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தேவையற்ற இந்த சிந்தனைகளை ஷைத்தான் எங்களுடைய தலைக்கு போட்டு அமல்களை இருந்து தூரமாக முயற்சி செய்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். எனவே இந்த தேவையற்ற சிந்தனை எங்களுக்கு தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. எங்களுக்கு எது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ அந்த பாதையில போவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு விஷயம்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சரி லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த வருஷத்துல லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய பாக்கியத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிய வேண்டும். அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ரோட அடைவோம் என்ற ஆசை உள்ளத்துல நிறைய இருக்குது. எல்லாரும் ஆசைப்படுறோம். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு எப்பயிலிருந்து ஆரம்பிக்கும்? உதாரணமாக சொல்லுவோம், இன்னைக்கு 23 இரவு அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால், அல்லது நாங்க பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி 27 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பயிலிருந்து ஆரம்பிக்கிறதா? மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் இருந்து ஆரம்பிக்குது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இஷாவுக்கு பின்னால அல்லது தராவீஹோட. சிலர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க கியாமுல் லைல் ஒவ்வொரு மணிலையும் 11:30 மணி 12 மணி அந்த டைமுக்கு தான் லைலத்துல் கத்ர் ஸ்டார்ட் ஆகுது. சிலவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க 1:30 மணிக்கு தௌபா இருக்குது, அந்த டைம் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த டைமுக்கு மட்டும் தான் வாழுது. பெரியமான சகோதரர்களே, இல்ல, எங்களுடைய இரவு ஹயாத்தாக்குறது, அமல்கள் ஆரம்பிக்கிறது என்பது அது மக்ரிபில் இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நாங்க வரவேற்கிறது எங்களுடைய இஃப்தார் முடிஞ்சு மக்ரிப் சொல்றோமா, அதுல இருந்து எங்களுடைய லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அமல்கள் ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்கள், இது தெரியாதனால என்ன நடக்குதுன்னா, லைலத்துல் கத்ரை முன்னோக்கி வரும் பொழுது அதை இபாதத்துகளை கொண்டு வரவேற்க வேண்டிய நாங்க சில நேரம் சில பாவங்களை கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவை ஆரம்பிக்கிறோம். சில தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது, மற்றவர்களுடைய மனசை உடைக்கிறது, சில நேரம் இஃப்தாருக்கு பின்னால மகளுக்கு பின்னால எங்களோட பிள்ளைகளுக்கு ஏசுவது, திட்டுவது, கணவன்மாரோட சண்டை பிடிக்கிறது. நிறையமான சகோதரர்களை, இது போன்ற சில பாவங்கள், சில மோசமான காரியங்களை கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவை வரவேற்கக்கூடிய நடைமுறை இதில் அதிகமாக இருக்குது. ஏன் அந்த இரவு எப்ப ஆரம்பிக்குது என்று எங்களுக்கு தெரியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களை, இதற்கு பின்னாலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிற நாங்க மஸ்ஜிதுல இஷா தொழுகையில் இருந்து புரோகிராம்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதை எங்களை இபாதத்துல ஈடுபடுத்துவதற்காக வேண்டி. ஆனா ஒவ்வொரு தனிநபரும் நாங்க விலகி கொள்ளணும். எங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மக்ரிபில இருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு, இபாதத்துல எங்களுடைய நேரத்தை கழிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். எப்ப முடியுது லைலத்துல் கத்ருடைய இரவு? எப்ப முடியுதுன்னா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹ் உதயமாகும் வரைக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நீண்ட நேரம் இரவுல இபாதத் செய்றோம். இபாதத் செஞ்சுட்டு கடைசி நேரம் சுபஹுடைய நேரம், சுபஹும் இல்லாமல் தூங்கக்கூடியவர்களாக எங்களை படர்ந்து இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குளிக்க போயிட்டு சேர்த்த பூசின காக்க வந்துடக்கூடாது. கத்ருடைய இரவுல அமல் செய்யணும். 83 வருட காலம், 1000 மாதங்கள் இபாதத் செய்த பாக்கியத்தை, நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவுல செய்யறதுக்கு தாரா எல்லாம் சரி. ஆனா அல்லாஹ்வினால தரலாக்கப்பட்ட சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போலதான் முக்கியமாக லைலத்துல் கத்ர்ல ஃபர்து தொழுகை, சுன்னத்தான அமல்களுக்கு நிறைய கூறியிருக்கான். கத்ருடைய இரவுல நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபர்து இஷாவுடைய தொழுகை. அதே உரிய நேரத்துல இமாம் ஜமாத்தோட நாங்கள் தொழுதாலே கண்ணியமான சகோதரர்களே, பாதி இரவு நின்று வழங்கிய நன்மையை அந்த ஒரு அமலால அல்லாஹ் எடுத்து தாரார். அது கத்ருடைய இரவாக இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 83 வருட காலங்கள் இமாம் ஜமாத்தோட இஷா தொழுகையை தொழுத நன்மை, 83 வருட காலங்கள் பாதி இரவு நின்று வழங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு 5-10 நிமிஷம் அமலின் மூலமாக தாரானா, இதை அடைஞ்சு கொள்ள நாங்க ரெடி இல்ல, இதற்கு நாங்க முயற்சி செய்ய இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி எங்களை போல அபாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் அடைஞ்சோம். இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய அமல்கள், லைலத்துல் கத்ர், இது எல்லா அமல்களிலும் பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் என்றா, எங்களுடைய பாவங்களை விட்டு நாம் பரிசுத்தமாகும். இதுதான் நாம பிரதானமான லைலத்துல் கத்ருடைய இரவு தேடக்கூடிய நாங்களும் எங்களோட மெயின் இலக்கு, மெயின் கோல் என்ன தெரியுமா? எங்களோட பாவத்துல இருந்து நாங்க பரிசுத்தமானவர்களாக ஆகும். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துக்கு ரமலான் என்றாலே பாவத்தை சுத்தரிக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல யாரு நோன்பு பிடிக்கிறாங்களோ, ஈமானோட நன்மை ஆதரவு சொல்றாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள்ல வந்து அவர்கள் செய்த முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த மாதத்துல யாரு கியாமுல் லைல் தராவீஹுடைய தொழுகை தொழுவாங்களோ, அந்த கடைசி பகல் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் இருந்து யாரு தொழுவாங்களோ இவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம், வெகுமதி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், அவர்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவுல யாரு கியாமுல் லைல் தொழுகிறாங்களோ இவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? அவர்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான்.
யார் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். யாரு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிறார்களோ, அடைந்து அமல் செய்கிறார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வழங்குமாறு கேட்பாங்க. அடியார்களோட அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடியார்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். கண்ணியமான சகோதரர்கள், இப்படி சுத்தி சுத்தி இந்த ரமலான் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ரமலானுடைய பிரதானமான நோக்கமே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது மனிதர்களாகிய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால மனிதர்களாகிய நானும் நீங்களும் விலகோடும். வேண்ட வாழ்க்கையில நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன். மனிதன் தான் பாவம் செய்யக்கூடியவன். அவன் தவறுகளுக்கும் பாவத்துக்கும் மத்தியில தான் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே இந்த வாழ்நாள்ல இன்னைக்கு யோசிக்காதீங்க, நான் எப்ப பருவ வயது அடைந்தேனோ அன்றையில இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன். நான் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ற தன்மை எப்ப மனுஷன் வருமோ இப்பதான் பாவத்துக்கு தௌபா செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஷைத்தானுக்கு தௌபாவுடைய பாக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் அவன் செஞ்ச தவற, அவன் செஞ்ச பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதற்கு நியாயம் பேசினான். அது சரி என்று தான் செய்த தவறை சரி கண்டான். இதனால அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு கியாமத் வரைக்கும் அவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடையாது. எப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நானும் மனுஷன் தான், என்னாலேயும் தவறு நடக்கும், நானும் தவறு செய்திருப்பேன் என்று தன்னுடைய தவற உணரலையோ, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளலையோ, தவறை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது. தௌபா என்றாலே முதலாவது அன்-நஜாமா, தான் செய்த தவறை நினைச்சு தனக்கு கவலை வரும். என்னால இப்படி ஒரு பாவம் நடந்துட்டு இல்ல, இன்னைக்கு பாவம் எந்த அளவுக்கு ஆகிட்டா, இதை மதவங்க செய்யாததா, இன்னைக்கு உலகத்துல இது நடக்காததா, ஏதோ நாங்க புதுசாக செஞ்சிட்டோம் என்று நாங்க செய்த பாவங்களை மிக லேசாக கருதுறோம். மிக அதற்கு நியாயங்கள் சொல்ல போறோம். அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி செய்வோம்னா எங்களுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது. தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காம எங்களோட பட்டோடைகளை நாங்கள் செஞ்ச பாவங்கள் நிறைந்து கொண்டு போச்சா. கண்ணியமான சகோதரர்களே, ஆகிலத்துல தண்டனை கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் சோதிப்பான். இந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எங்களுக்கு உண்டாகும். அது உடனடியாக உண்டாகும் அல்லது காலம் தாமதித்து உண்டாகும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மனைவியினால தனக்கு பிரச்சனை ஏற்பட்டால், தன்னுடைய வாகனத்தினால ஏதாவது ஓடாடுதல் பிரச்சனை ஏற்பட்டா உடனே இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்கப்பட்டுச்சு, நீங்க மனைவியால பிரச்சனை வந்தா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தானே நீங்க செய்யணும். வாகனம் பிரச்சனை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யணும். நீங்க ஏன் இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுறீங்க? சொன்னாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என் வாழ்க்கையில சோதனை ஏற்படுறதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவம். என் நிம்மதிக்காக அல்லாஹ் தந்த மனைவி, என் வசதிக்காக அல்லாஹ் தந்த வாகனம், இதுல பிரச்சனை வருகிறதா? எந்த அல்லாஹ் எனக்கு இதை தந்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேன் என்ற அர்த்தம். அதனாலதான் அதனால பிரச்சனை வருது. நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டால் அதன் மூலமாக நிம்மதி அல்லாஹ் மீண்டும் எனக்கு தருவான். எந்த மருந்தை யோசிச்சாலும் யோசிப்பார். இப்னு ஸையீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கையில வியாபாரி, பெரிய வியாபாரி, பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு நஷ்டம் அவர்களுக்கு ஏற்படுது. அவங்க யோசிக்கிறாங்க, நாங்க யோசிப்போம் எங்களோட பிசினஸ்ல நாங்க செஞ்ச பிளான், எங்களோட முன்னெடுப்புகள் இதுல ஏதோ தவறு இருக்குது என்றதான் நாங்க முதல்ல யோசிப்போம். ஆனா எங்களோட செலவுகள் முன்னோர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா, நான் வாழ்க்கையில என்னமோ ஒரு பாவம் செய்திருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த சோதனை. யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு வியாபாரியை சந்தித்தேன். அவர் தன்னுடைய வியாபாரத்துல லாஸ் ஆகின ஒரு மனிதர். அவரை பார்த்து நான் ஏளனமாக, நீங்க என்ன லாஸ் ஆகிட்டீங்க, நீங்க பங்களோட்டுக்காரன் ஏளனமாக ஒரு 2 வார்த்தைகள் சொன்னேன். அந்த வார்த்தைகளுடைய சோதனை தான் இன்றைக்கு என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வச்சிருக்கிறேன் என்பதாக இப்னு ஸையீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி சின்ன சின்ன பாவங்கள் அது பட்டோடைகள்ல ஒன்று சேரும் பொழுது அல்லாஹ் துனியால நிறைய சோதிக்க ஆரம்பிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சோதனையுடைய வடிவங்கள் மிக பயங்கரமானதாக இருக்கு. எனவே எங்களுடைய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைச்சும் மிக முக்கியமான 2 ஹதீஸ்களை சொல்லி இந்த இன்னையுடைய பயான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பருடைய பணியில ஏறுறாங்க. ஏறும் பொழுது வலதைக்கு மாற்றமாக ஆமீன் 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 என்று சொல்றாங்க. ரமலானுடைய மாசத்தை அடைஞ்ச நாங்க இந்த 2 ஹதீஸையும் எந்த நேரமும் எங்களோட 2 கண்ணுக்கு முன்னால வச்சு பார்த்து கொண்டே இருக்கு. எந்த நேரமும் ஞாபகம் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபாவை முடிச்சுட்டு இறங்குறதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், வலதைக்கு மாற்றமாக நீங்க 3 படியில ஏறும் பொழுதும் ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நாங்கள் ஆரம்பத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யாரு என்று பார்த்தோம். வானுலக தலைவர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான விருப்பமான ஒரு மலக்கு, அல்லாஹ் தன்னுடைய அமானிதத்தை ஒப்படைத்த பொறுப்பு கொடுத்த ஒரு மலக்கு. அந்த மலக்கு வந்து சொல்றாரு, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, உயிரில் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதுவாவுக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பதுவா இந்த பதுவா. ரமலான் மாசத்தை அடைந்தோம், சந்தோஷப்பட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் முடியும் பொழுது ஏத பாவத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் மன்னிப்பு பெற வேண்டாம். இந்த ரமலான் எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம் அல்ல, அது ஒரு பாக்கியம். நம்ம நீங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிறோம். ஹபீபுடைய பதுவாவுக்கு, உயிரில் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதுவாவுக்கு நானும் நீங்களும் உள்ளாகிறோம். எனவே தாமதம் வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய முழுமையான பாவத்திற்கு நாங்கள் தௌபா செய்யணும். கண்ணியமான சகோதரர்களை, பாவம் என்று வரும்பொழுது இன்றைக்கு ஜமான்ல சில முக்கியமான பெரும் பாவங்கள் எல்லாம் மிக சின்னதாக ஆகிடுச்சு. அதுல முதலாவது நான் சொல்ற கண்ணியமான சகோதரர்கள், எங்களை கையில் இருக்கக்கூடிய இந்த போன், இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது. இது இன்றைய காலத்தினுடைய தேவை என்றதுல இரண்ட மாற்ற கருத்து இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட சில உமா அப்பா மாற்ற அவங்க சில வழிநபடி போனதுக்கு பின்னால பிள்ளை ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா முதலாவது அவங்க சொல்ற ரீசன் தெரியுமா, பிள்ளைங்க ஹோம்ஒர்க் வருது படிக்கிறதுக்காக என்ற படிக்கிற காரணத்தை தான் சொல்றாங்க. அது உண்மைதான். படிப்பு என்று ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைಗಳ கையில, வாலிபர்களுடைய கையில, பெண்கள், ஆண்கள் எல்லாத்த கையிலையும் இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு பொருளாக இந்த போன் மாறிடுச்சு. போன் இல்லாம வாழுங்க என்று சொன்னா என்ன பார்த்து ஹசரத் நீங்க இன்னும் பின்னுக்கு போகணும்னு சொல்றீங்க. 1940 நீங்க வாழணும், நீங்க சொல்ற கருத்து அது இன்றைய உலகத்துக்கு பொருந்தாது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான். போன் என்பது அது இன்னைக்கு அவசியம். இந்த போன்ல நிறைய நல்ல விஷயம் இருக்குது என்பதையும் என்ன மாற்றுகிறது. குறுகிய நேரங்கள்ல நிறைய நன்மையும் சம்பாதிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நல்ல செய்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு பயான் சொல்றேன். இந்த பயான இத ரெக்கார்ட்ல போன்ல போட்டா, சமூக வலைதளத்துல போட்டா எத்தனையோ பேர்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு 60 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் கேட்பார்கள். அதனுடைய நன்மைகளும் நிச்சயமாக வரும். இப்படி பல நன்மைகளை சம்பாதிப்பதற்கும் இந்த போன் உதவுகிறது என்பதையும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா கண்ணியமான சகோதரரை, என்ன பிரச்சனை என்றா சில நேரம் இதை நாங்க சர்வசாதாரணமாக இதனுடைய விபரீதம் தெரியாம இதை யூஸ் பண்றதுனால நன்மைகளில் விட பாவம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. சில நேரம் நாம் செய்கின்ற நன்மையும் இல்லாமலாகிறது. எனவே நான் என்ன சொல்லுவாங்க, பாவிக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதனால என்ன விபரீதம் உண்டாகுது, என்ன பாவம் உண்டாகுது என்பதை தெரிஞ்சு பக்குவமாக கவனமாக இந்த போனை யூஸ் பண்றோம். எப்படி நெருப்பை யூஸ் பண்றோம், நெருப்பும் எனக்கு தேவை, சமைக்கிறதுக்கு தேவை, முக்கியமான எல்லா விஷயத்துக்கும் தேவை. ஆனா அதை கவனமா யூஸ் பண்ணணும். கவனக்குறைவாக இருந்தால் எங்களை வாழ்க்கையை அழிச்சிடும் என்பதை போலதான் இந்த போன் என்றதை நான் நினைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த போனால ஏற்படக்கூடிய முதலாவது ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன தெரியுமா? எங்களுடைய மிக பெருமதியான நேரம் ரமலான் மாதத்திலும் கூட, ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலான் மாதத்திலும் மிக பெருமதியான நேரம் வீணாக கழிகிறது. எந்த பிரயோஜனமும் இல்லாம அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறக்கடிக்க செய்து எத்தனையோ சோசியல் மீடியாவில், இந்த வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இந்த யூடியூப்ல எத்தனையோ காட்சிகளை நாம பார்க்கிறோம். இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாம, எந்த பிரயோஜனமும் இல்லாத விடயங்களை ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் டைம் பாஸுக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை, இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய, முஸ்லிமுடைய வாழ்க்கையில நேரம் வீணடிக்கப்படுவது, வீணாக இருக்குது. அந்த மனிதனுக்கு மௌத்து வருவதை கூட கடினமானது. மௌத்து ஏற்பட்டது அதையும் விட கடினமானது அவனுடைய நேரம் வீணாகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நேரம் வீணடிக்கப்பட்டது என்பது ஒன்று, அதையும் விட ஆபத்து தெரியுமா? அந்த வீணான நேரங்கள் எல்லாம் பாவமாக கருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கும் எங்கட வாலிபர்கள், பெரியவர்கள் ஹெட்செட் அடிச்சு கொண்டு, ப்ளூடூத் அடிச்சு கொண்டு இரவு படுக்கும் பொழுது, வாகனத்துல போகும் பொழுது, கண்ணியமான சகோதரர்களை கேட்கிற பாடல்கள் இருக்குது. சர்வசாதாரண பிறந்து வளர்ந்து வாங்க 2-3 வயசு பிள்ளைக்கும் அதை போட்டு கொடுக்கிறோம். அந்த பாடல் வருகிற எங்களை உள்ள படிச்சைகளுக்கு முன்னால பாடமாக்கி படிச்சு டான்ஸ் ஆகுது. உண்மை வாப்பா நாங்க உட்கார்ந்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம். இதை பாவம் என்று நாங்கள் நினைக்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே ஷிர்க்குடைய வார்த்தைகள், காமத்தினுடைய, ஜினாவினுடைய வார்த்தைகள், மிக அசிங்கமான வார்த்தைகளை பாடல்களாக என்ற பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க.
கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்க அதை பாவம் என்று நினைக்கிறோம். இந்த மியூசிக் கேட்கிற பாவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னாங்க. எப்படி எப்படி அதாவது மதுபானம் அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் கியாமத் வரும்போது, அதே தொடர்ந்து சொன்னாங்க மியூசிக்கினுடைய பாவம் இருக்குது, இதுவும் கியாமத் வரும்போது அதிகரிக்கும், சர்வ சாதாரணமாக. கண்ணியமானவர்களே, இந்த மியூசிக் இது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைய உலகம் அதை நல்லதாக, அது மனிதனுக்கு பிரயோஜனம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுவும் கியாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாவம் அதிகரிக்க வேண்டாம், பூமியில நீங்க சுழிவாங்கப்படுவீங்க, உங்களுடைய உருவங்கள் மாற்றப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எங்களுடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கிறது. என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் என்று அல்லாஹ் ஆண்களை பார்த்து சொன்னான். இரண்டாவது ஆயத்துல பெண்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் குல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹிம். பெண்களே, ஆண்களே, தனித்தனியாக முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ்ல, ஒரு அந்நிய பெண்ணை திடீரென்று பார்க்கிறீங்க, உங்களுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. ஆனா திரும்பவும் அந்த பெண்ணை பார்க்கிறீங்கன்னா அது ஹராமான பார்வை, உங்களுக்கு பாவம் எழுதப்படும் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. பெரியமான சகோதரர்களே, இந்த போன்ல நாம் அதிகமாக என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பெண்கள் தங்களுக்கு மகனம் இல்லாத ஆண்களையும், ஆண்கள் தங்களுக்கு மகனம் இல்லாத பெண்களையும் தான் இந்த சினிமா படம் என்று ஏழைய காட்சிகள் என்று நானும் நீங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, வீட்டுல டிவியை வச்சு 3 hours ஃபுல்லா படம் பார்த்தா தான் நானும் நீங்கள் ஹராம் என்று நினைச்சு கொண்டிருந்தோம். அதைத்தான் சும்மா பயான்கள் ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எங்க போன்ல யூடியூபை திறந்து, பேஸ்புக்கை திறந்து இந்த படத்தினுடைய காட்சிகளை 10 நிமிஷம் 15 நிமிஷமாக உடைச்சு அதனுடைய ஜோக் வேறையா, அதனுடைய மற்ற காட்சிகளை வேறையா பார்க்கிறத இதை நாங்க யாரும் பாவம் நினைக்கிறது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அது எப்படி பாவமோ இதுவும் பாவம் தான். இதுவும் எங்களுடைய உள்ளத்தமும் பாவம் என்று மறந்துடக்கூடாது. இதனுடைய உள்ளத்தை மௌத்தாக்குறோம். உள்ளம் கருமை அடைந்து விட்டால், மௌத்தாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நஷ்டம் ஆகுதான தெரியுமா? என்ன உங்களை படைச்ச ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஃமின்கள் நேரடியாக பார்ப்பார்கள். ஆனால் உள்ளம் கருமை அடைந்த, உள்ளம் மௌத்தாகிற மனிதர்களுக்கு சொர்க்கம் சென்றாலும் கூட அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாது. எவ்வளவு பெரிய அநியாயம் இதனால் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாவம் இதனால் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேரிடராக வளர்க்கப்பட்ட பெண் குழந்தைகள், தவறான தொடர்புகள் எங்களுடைய வாலிபர்கள் இன்றைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வெளியே போயிட்டு பாருங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய திரையில இருந்து கொண்டு இந்த போன்ல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான். இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கணும்னு நானும் நீங்களும் ஆசைப்பட்டு அமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏற்ற பிள்ளைகளுடைய நிலைமை அது எப்படி இருக்குது என்பதை எங்களை சிந்தனையில வாழ்ந்து இந்த போனாங்க. எத்தனை இடத்துல ஃபித்னாக்கள், முசீபத்துகள் உண்டாகிறதுக்கு எங்களை ஃபேஸ் கவர் பண்ணின கண்ணியமான சகோதரர்களே, ஆலிமா தெளிவாகவே சொல்லுவேன், ஒரு அந்நிய ஆணோட இன்னைக்கு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இலங்கையில. பாப்பா செஞ்ச ஒரே ஒரு தவறு இந்த ஸ்மார்ட் போனை கையில வாங்கி கொடுத்ததுதான். தன்னுடைய ரூம்ல இருந்து இந்த பேஸ்புக்கினால ஏற்பட்ட தொடர்பு எங்க கொண்டு போய் விட்டது? மார்க்கத்துல இருந்து வெளியே போட்டுருச்சு. கண்ணியமான சகோதரர்களே, எனவே மிக கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, மிகவும் மோசமான ஒரு செயல்தான் இந்த வரக்கூடிய செய்திகள். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுவான், உங்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அது உண்மையா என்பதை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மை தன்மையை விசாரிக்காமல் ஒரு செய்தியை ஷேர் பண்றவங்க, ஒரு செய்தியை கொண்டு வரவங்க பார்த்து குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், உங்களிடத்தில் ஒரு பாவி அது செய்த சமூகம் அது நீண்டது. கண்ணியமான சகோதரர்களை தெளிவாக சொல்லுவேன், அந்த செய்தியை கொண்டு வந்தவர் ஒரு சஹாபி. ஆனா தீர விசாரிக்கையில தன்னுடைய தலைக்கு பட்டதனால தன்னுடைய யூகத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்தார். அவரை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது ஃபாஸிக் என்றால் இன்னைக்கு இந்த போன்ல எவ்வளவு தேவையற்ற மற்றவர்களுடைய குறைகள், உண்மை தன்மை இல்லாத பழுதுபாடு செய்திகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நாங்களும் ஷேர் செய்கிறோம். அதை நாங்களும் பார்க்கிறோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். என்றால் நாங்கள் யார் பற்றி பேசினோமோ, யாரை இழிவுபடுத்த அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்காத வரைக்கும் கியாமத்தில் அல்லாஹ் எங்களை மன்னிக்க போவதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, 4 கூட்டத்தார்கள் இன்னொரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. இதுல
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன் இரண்டாவது ஹதீஸை கண்டுக்க முன்னால இருக்கணும் என்று. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பாவம் செய்யக்கூடியவர்களை பத்தி சொன்னாங்க. இந்த 4 பாவம் செய்யக்கூடியவர்களும் இந்த 4 பாவங்களுக்கும் தௌபா செய்யாத வரையில அவர்களுடைய ஏனைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அது ரமலானுடைய காலத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுல பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, இதுதான் முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எல்லா மலக்குமார்களும் மதுவுகள் எல்லாம் அடியார்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சான் 4 சபர்களை தவிர, 4 கூட்டத்தினர்களை தவிர. அப்ப அந்த 4 பாவங்கள் யாருக்கு இருக்குதோ அவர்களுடைய ஏனைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதுல முதலாவது சொன்னாங்க முதுமினுல் ஹம்ர், அதாவது மது போதையை தொடர்ச்சியாக பாவிக்கக்கூடியவர். அது சாராயம் மட்டுமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, என்னென்ன பேர்கள்ல போதை வஸ்து வந்திருக்கிறோ இதை பாவிக்கக்கூடியவர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் அணுகிறது இல்ல, முதல்ல அந்த பாவத்தை இருந்து அவர் மீண்டும் வரைக்கும். அது ஒரு நீண்ட தலைவர்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக்குல் வாலிதைன், தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர். கண்ணியமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு தேடி இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம். பெற்றோர்களுடைய மனசை நோவடிக்கிறதுனா என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாத எந்த விஷயத்தை அவங்க எங்களுக்கு சொல்றாங்களோ அதுக்கு நாங்க வழிபடணும். நாங்க 6 வயசு 10 வயசுல இருக்க போன வழிபட்டோம். நாங்க சம்பாதிச்சு எங்கட கால எங்கட சொந்த கால வாசல் சொல்றதா எங்கட சொந்த கால நீங்களுக்கு போறோம். எங்கட உமா பாப்போட பேச்சு நாங்க கணக்கெடுக்கிறது. அதுக்கு பின்னால் அவங்களோட பேச்சு எல்லாம் பழைய பேச்சு, அவங்க வயசாளிகள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத என்ற நிலைக்கு நாங்க வரணும். எல்லாம் பாதுகாக்கணும். இது பெற்றோர்களுக்கு நாங்க செய்யற அநியாயம். எனக்கு எத்தனை வயசானாலும் சரி, இந்த ஆரம்பம் என்ன உருவாக்கியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். அவர்களுக்கு முழு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும். அது அல்லாஹ் ரசூலுக்கு முரண்படாமல் இருக்கும் காலமெல்லாம் இது பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அவர்களுடைய மனசை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, வல்லா தகுல் லஹுமா உஃபின், எந்த அளவுக்கு நீங்க உங்களோட பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொன்னாங்க. நாங்கள் எத்தனை வார்த்தைகளை சொல்றோம். எங்களோட பாப்பாவை பார்த்து கண்ணியமான சகோதரர்களே, வார்த்தைகளால் பேசுறது மட்டுமல்ல, கைகளால் அடிக்கக்கூடிய வாலிபர்கள் எங்களுக்கு சம்பந்தத்தில் இருக்கிறார். காலால உடைக்கக்கூடிய வாலிபர்கள் தாய் தந்தையர்களுக்கு என்ற சம்பந்தத்தில் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களை சீன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று சொன்ன இஸ்லாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இரண்டாவது ஒரு பக்கம் இருக்குது. இதை நான் பெற்றோர்களை பார்த்து சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களை, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களுக்குள்ள மூலையாக மாறுவதற்கு, நரகத்துக்குரியவனாக மாறுவதற்கு நாங்க காரணமாக இருக்கக்கூடாது. எங்களோட மனசை உடைச்சதுனால எங்க மகன் நரகத்துக்கு போறான். அப்ப எங்க மகன் நரகத்துக்கு போறதுக்கு பெற்றோர் கஷ்டப்பட்டு வளர்த்த உம்மா அப்பா நான் காரணமாக ஆகிடவும் கூடாது. பிள்ளைகளை மன்னிக்க, பிள்ளைகளை மன்னிக்கக்கூடிய பழக்கம் பெற்றோர்களுக்கு வரணும். பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக சொன்னார்கள், காத்தியர் ரஹீம், உறவுகளை துண்டிச்சு வாழ்றாங்க. இது தனி தலையங்கம் சகோதரர்களே. இன்றைக்கு உறவு முறையை துண்டிச்சு வாழ்றது, உறவோட எந்த கனெக்ஷனும் இல்லாம எங்களோட தாய் தந்தையர்களுடைய கண்ணியமானவர்களே, எங்களோட வாப்பாட, அதாவது எங்களோட பிள்ளைகளுடைய வாப்பாட உம்மா வயசாளி வீட்டுக்கு வாராங்க. ஆனா அந்த உம்மம்மாவை வாப்பம்மாவை கண்ணியப்படுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. எங்களை பிள்ளைகள் உம்மம்மா வாப்பம்மா வந்தாலும் கூட ரூம்லேருந்து வெளியே வர வழக்கம் இல்லை. அவங்க அவனோட போன்லையும் ஸ்டடீஸ்லையும் தான் இருக்கிறாங்க. வாப்பம்மாவை கண்ணியப்படுத்த தெரியாத பிள்ளைக்கு என்ன படிப்பு தேவை? உறவை நெருங்கிய உறவுகளை கண்ணியப்படுத்த தெரியாத அந்த பிள்ளைக்கு என்ன ஒழுக்கம் இருக்கிறது, என்ன படிப்பு தேவை இருக்கு? கண்ணியமான சகோதரர்களை, இது மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது. மிக பயங்கரம். அரசுடைய நிலைமைக்கு கீழான உறவு முறை நின்று கொண்டு சொல்லும், யாரெல்லாம் உலகத்துல யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை உன்னுடைய ரத்தத்தோடு சேர்த்துக் கொள், யாரெல்லாம் துண்டித்தார்களோ உன்னுடைய ரத்தத்தை விட்டும் அவர்களை துண்டித்து விடு. ரமலான ரஹ்மத்து 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 என்று பாடுபட்டு வேலையில உறவுகளை துண்டிச்சவன் தான் கியாமத்து வேறாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க மாட்டார். எனவே இதுவே மிக முக்கியமான கவனம். கடைசியாக கண்ணியமான சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனசுல ஒன்றை வச்சுக்கொண்டு, மனசுல குரோதத்தையும் வெறுப்பையும் வைத்துக் கொண்டு நல்லவர்கள் மாறி வெளியில பேசுறவங்க இருக்கிறாங்களே, அல்லது மற்றவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்றவங்க இருக்கிறாங்களே, இவங்களுடைய பாவத்தை நம்ம மன்னிக்கிறது இல்லையா? எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த தவறுகளை விட்டு விடுபட்டு எங்களுடைய முழுமையான பாவத்திற்கு தௌபா பெற்றவர்களாக லைலத்துல் கத்ருடைய நிறைவடைந்து அதனுடைய முழு பாக்கியத்தையும் அடைந்தவர்களாக இந்த ரமலானை கடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி